வணக்கக்கா. ஃபால்ஸ் வந்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாக்கா. நாம இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 சைடு ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி காட்டியிருப்பேன். ஒரு சைடு ஸ்டிச்சிங்கு, ஒரு சைடு வந்து எம்ஐங்கா. சில்க் சாரிக்கெல்லாம் எப்படி வந்து நம்ம செய்யணும்ட்டு பார்க்கலாம் வாங்கக்கா. அக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சாரியில் வந்து எப்படி நம்ம வந்து ஃபால்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்க்கா. நார்மல் சாரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பக்கம் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டு காட்டியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு. இப்போ சில்க் சாரியில் வந்து கீழ்ப்பக்கம் வந்து தையலுக்கா, மேல் பக்கம் வந்து எம்ஐங்க. இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதானே முந்தான சைடு நம்ம பக்கமாக வந்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா இதுதான் வந்து கீழ்ப்பகுதி. இது கீழே வந்து எப்படி நமக்கு தெரியுனாக்கா இந்த புட்டாஸ் இருக்கிறது வந்து மேல் பக்கம் வந்து போகுங்க. இது பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாஸ்ட்டில் இந்த ஸ்டிக்கர்லாம் இருந்தால் இதெல்லாம் வந்து எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படியே அது ஃபால்ஸ் வச்சிடாதீங்க. எடுத்துட்டுக்கா இது வந்து வேஸ்டேஜுக்கா. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு 10லேருந்து 12 இன்ச்சு கேப் விட்டுக்காங்க, அல்லது 14 இன்ச்சு கூட வைக்கலாங்க்கா. சன்னமாக இருக்கிறவங்க இருந்தால் 14 இன்ச்சு, தப்பமாக இருந்தாங்கன்னா 12 இன்ச்சுக்கா. ஃபால்ஸ் வந்து எடுத்துக்காங்க. ஃபால்ஸ் நீங்கள் எந்த பிராண்ட்னாலையும் வாங்கிக்கோங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபால்ஸ் எடுத்துட்டுக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே இது ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற அளவு கட் பண்ணிக்காங்க. கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு இந்த தையல் ஆல்ரெடி அவங்க வந்து உள்பக்கம் போட்டு மடிச்சிருப்பாங்க. இதே நீங்கள் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்காங்க. மடிச்சுட்டு கீழ்ப்பக்கம் கீழே வந்து வச்சுருங்க. கீழே வச்சுட்டு நல்லா ரஃப் பண்ணிடுங்க. ரஃப் பண்ணிட்டுக்கா நீங்கள் கீழேக்கா நம்ம வைக்கிறப்ப சன்னமாக இந்த சுருக்கம் வந்து கொடுக்கணும். லைட்டாக சுருக்கம் கொடுங்க. இது ஏன் சுருக்கம் கொடுக்க சொல்கிறோம்னாக்கா, நம்ம அப்போ தான் நம்ம எம்மிங் பண்ணுறதோ தையலாக இருக்கட்டும் கீழே வந்து டைட் வருங்கக்கா, மேலே வந்து லூஸ் வரும். நீங்கள் நிறைய கிளாத் வர்றதுனால நம்ம அந்த சுருக்கம் வந்து லைட்டாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபால்ஸும் மெயின் பீஸும் சுருக்கு இல்லாமல் மெயின் பீஸில் கம்ஃபர்டபுளாக உட்காரும். அதனால் அந்த சுருக்கு வந்து லைட்டாக கொடுத்துட்டு வாங்க. இதில் கீழ் பீஸ் இழுக்கக்கூடாதுக்கா, மேலே ஃபால்ஸ் இழுக்கக்கூடாது. ஒரே அளவு வந்து வச்சுக்காங்க. வச்சுட்டு தான் நீங்கள் அந்த தையல் வந்து போடணும். அந்த ஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12 இன்ச்சு 13 இன்ச்சு அல்லது ஒரு 15 இன்ச்சுக்கு கண்டிப்பாக அந்த ஃபிட்ஸ் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எம்மிங் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். சின்னஸாக கொடுக்கணுங்க அந்த ஃபிட்ஸு, ஜாஸ்தி வந்து கொடுக்க வேண்டாம். சின்னசாக கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோதாக்கா. நம்ம லாஸ்ட்டாக வர போகிறோங்க. நம்ம லாஸ்ட்டாக ஒரு சின்ன சுருக்கம் இந்த டிஸ்டன்ஸில் வந்து கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு இது நீங்கள் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு ரஃப் பண்ணிவிடுங்க. ரஃப் பண்ணிவிட்டுக்கா நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கா எம்மிங்கு ஒரு சில பேர் வந்து அப்படியே வந்து செய்வாங்க. அதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதை மடிச்சுட்டு அப்படியே எம்மிங் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் அது கொஞ்சம் மிஸ்டேக் வந்து வருங்க. நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எம்மிங் பண்ணுறது வந்து ஈஸிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. தெரியாதவங்க கூட இது வந்து சுருக்கு இல்லாமல் நம்ம எம்மிங் வந்து செஞ்சுக்கலாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் மேல் பக்கம் இந்த இடத்துல தையல் போடக்கூடாது. பக்கத்தில் ஒரு பாயிண்டட் அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்டட் அளவுக்கு, அதாவது வந்து ஒரு குதிரை சைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு குதிரை சைஸுக்கு வச்சுருங்க. தையல் வந்து ஓட்டு தையல் வந்து வச்சுக்கோங்க. பெரிய தையல் வச்சுட்டு இதை நீங்கள் பிரிச்சுறதாங்க. இது எம்மிங் வந்து கம்ப்ளீட்டாக செஞ்சுட்டு லாஸ்ட்டில் அந்த தையலை வந்து பிரிக்கிறதாங்க அந்த தையல். அதனால் இது வந்து நீங்கள் ஓட்டு தையல் வச்சுட்டு இது வந்து எம்மிங் பண்ணிவிட்டு பிரிக்கிறது தாங்க இது. ஏன்னா ஒரே அளவாக வருங்க அப்போ நமக்கு.
அதனால தான் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது, சுருக்கமும் வந்து வராது. இந்த சுருக்கம் கொடுக்கறதுனால இன்னொரு பெனிஃபிட் வந்து இருக்குதுக்கா. அவங்க வந்து வாஷ் பண்ணாங்கன்னா கூட லைனிங் வந்து இது வந்து லைனிங் கிளாத்து தானேங்க. இது அந்த காட்டன் கிளாத் வந்து காட்டன் ஃபால்ஸ் வந்து லைனிங் கிளாத்து தான். நீங்கள் சுருக்கம் கொடுக்கறதுனால ஃபால்ஸு சிங்க் ஆகினா கூட நமக்கு மெயின் சாரீ வந்து சிங்க் ஆகாதுக்கா. அதனால தான் இந்த சுருக்கம் வந்து கொடுக்குறது. கண்டிப்பாக இந்த சுருக்கம் கொடுக்கறதுனால 2 பெனிஃபிட் இருக்கும். வேலை செய்கிறதுக்கும் உங்களுக்கு எம்மிங் பண்ணுறப்பையும் உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்காது. அதே போல் உங்களுக்கு ஃபால்ஸ் வந்து சிங்க் ஆகினாலையும் உங்களுக்கு அந்த சுருக்கு வந்து வராதுங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக நம்ம இதை வந்துட்டு பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறதுனால மிஸ்டேக் இல்லாமல் சில்க் சாரீஸ் இது கூட வந்துருப்பாருங்க. லாஸ்ட்டாக எம்மிங் பண்ணிட்டு நம்ம அந்த தையில் வந்து பிரிச்சிடணுங்க. ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபால்ஸ் வச்ச மாதிரியே தெரியலைங்க. ஓகேங்களா? இது வந்து எப்படி எம்மிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்க்கா. பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம 2 நூல் போடணுங்க்கா. பைப்பிங்க்கு 2 த்ரெட்டு போடணும். 2 4 ஆயிருங்கக்கா. நீங்கள் 2 த்ரெட்டு வந்து சைடில் எடுத்துகிட்டு 2 த்ரெட்டில் தான் நம்ம வந்து எம்மிங் வந்து பண்ணணும். எம்மிங் பண்ணுறப்பக்கா நம்ம ஸ்டார்டிங் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து தைச்சோமோ அந்த இடத்துல தான் நம்ம அந்த எம்மிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எம்மிங் பண்ணுறப்ப கீழேருந்து எடுக்கணுங்க. இந்த கீழேருந்து பாருங்கள் குத்திட்டு பாருங்கள், இது வந்து அந்த ஜாயிண்ட் இல்லாமல் வருங்க, முடிச்சும் வராது நமக்கு. எடுத்துட்டுக்கா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று குத்துங்க. குத்திட்டு மேலே ஒரு பாருங்கள். இந்த எம்மிங் வந்து பண்ணிங்கனாக்கா ஃபால்ஸுக்கு வந்து மெயினாக இந்த எம்மிங் தான் நீங்கள் வந்து செய்யணும். முடிச்சு போட்டு தான் எடுக்கணுங்கக்கா. நீங்கள் பாருங்கள், குத்திட்டு கீழே வந்து மடித்து எடுங்க. நீங்கள் வெளியே வந்து தெரியாதுங்கக்கா. இது கீழே ஒரு நூலும் மேலே ஒரு நூலாக தான் இருக்கும். நீங்கள் இந்த எம்மிங் பண்ணுறப்பக்கா நீங்கள் எம்மிங் வந்துட்டு ஃபால்ஸு காலில் மாட்டியோ இல்லை செயினில் மாட்டியோ வந்தால் கூட இந்த நான் பண்ணுற எம்மிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 தான் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வரும். உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், இது எம்மிங் பண்ணுறதே உங்களுக்கு வந்து தெரியாதுக்கா. அதனால் பார்த்துக்கோங்க. இல்லை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம்க்கா. நம்ம இது கீழேயும் குத்தணும், மேலே ஃபால்ஸும் குத்தணுங்க. அதிகமாக குத்தி எடுக்காதீங்க. பாருங்கள், இப்போ ஸ்கொயர் கிட்ட வந்தாச்சு. வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டுக்கா அடுத்தது இதோட பிசுறு வந்து உள்பக்கமாக வந்து விட்டுருங்க. எம்மிங் எல்லாமே பாருங்கள் எடுத்துகிட்டு குத்திட்டு மறுபடியும் இது லாக் பண்ணணுங்க. பாருங்கள், கீழேயும் ஜாஸ்தி எடுக்கக்கூடாது, மேலேயும் ஜாஸ்தி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? வந்துட்டு ஈஸியாக லாக் பண்ணிவிட்டு எடுக்கலாம். அதுவும் பாருங்கள் சொல்கிறேன் பொறுமையாக. இது குத்திடுங்கக்கா. குத்திட்டு ஃபால்ஸும் மெயின் பீஸும் குத்திட்டு இந்த கீழே இருக்கிற த்ரெட்டை எடுத்து நீங்கள் அந்த நீடலுக்கு லாக் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு அதுக்கான லாக் வந்து அதுவே வந்து விடும். ஃபால்ஸுக்கு எம்மிங் பண்ணுறப்ப இந்த எம்மிங் தான் நீங்கள் வந்து பண்ணணுங்கக்கா. இது வந்து முடிச்சு போடுற எம்மிங்னு சொல்லுவாங்க. இது வந்துக்கா இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது அந்த 1/4 இன்ச்சுக்கு உள்ளதாக இருக்கணும். ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போகாதீங்க, லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப பக்கமாக தாக்கா இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபால்ஸ் வந்து லைஃப் இருக்கும். இது போல் தாக்கா எம்மிங் வந்து செய்கிறது ஈஸி தான். சில்க் சாரீக்கெலாம் நீங்கள் இது போல் செஞ்சுக்கோங்க. நார்மல் சாரீக்கு நீங்கள் வந்து தையல் கூட போட்டுக்கலாங்க்கா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கோங்க, பார்த்து எல்லோரும் கற்றுக்காங்கக்கா. இது அடிப்படையாக ஒரு எம்மிங்கு, ஒரு உக்ஸ் கட்டுறது இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபால்ஸ் கற்றுக்கிட்டால் கூட ஒரு கடையில் ஏதோ ஒரு புட்டிக் ஷாப்பாக இருக்கலாம் அல்லது டைலர் கடையாக கூட இருக்கலாம். இந்த ஃபால்ஸ் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டால் கூட இன்றைக்கி ஒரு ஃபால்ஸு கஸ்டமரே கொடுத்தாலும் சரி அல்லது நாம் வாங்கி வந்து வச்சாலும் சரிக்கா இன்றைக்கி 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு ஃபால்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 ரூபா வந்து வருங்கக்கா. அதுவே நீங்கள் ஹோல்சேல் வாங்குறப்போ உங்களுக்கு 15 16 ரூபா தான் வரும். கார்டன் ஃபால்ஸ்ன்னு சொல்லி கேளுங்க. அது வந்து உங்களுக்கு தரமான கம்பெனிக்கு அது ரொம்ப வருஷமாக வந்து இருக்குது. அதை செஞ்சால் கூட ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 10 சாரி செஞ்சால் கூட
ஒரு சாரீ மேலே மினிமம் 60 ரூபா லாபம் இருந்தால் கூட ஒரு நாளைக்கு 600 ரூபா சம்பாதிக்கலாங்க்கா. இதெல்லாம் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைங்க்கா இது நமக்கு, ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக எல்லோரும் கற்றுக்காங்க. சின்ன சின்ன விஷயத்தில் தான் நிறைய அமௌண்ட் வந்து இருக்குதுங்க்கா. 2 கடை எடுத்திங்கன்னா கூட நீங்கள் ஒரு கடையில் 10 புடவை எடுத்தால் கூட இன்றைக்கி நம்ம ஒரு நாளைக்கு 20 புடவை வந்து வேலை செஞ்சால் கூட இன்றைக்கி 1000 ரூபா சம்பாதிக்கலாங்க்கா. நம்ம டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாம் போனால் கூட அழகாக வந்து செய்யலாம். நாங்களாம் வந்து பார்த்திங்கனாக்கா இதுமாரி வெளியில் கொடுத்து தான் வந்து வாங்கிட்டுருக்குறோம். இங்கே செய்யறதுக்கு நமக்கு வந்து டைம் வந்து லேட் ஆகுதுன்றதுனாலக்கா நம்ம வெளியில் கொடுத்து தான் செய்கிறோம். இங்கேயும் செஞ்சுமே வெளியில் கொடுத்து தான் செஞ்சிட்ருக்கோம். அதனால் வந்து இந்த வேலையை நீங்கள் சின்ன சின்ன வேலைங்களாம் வந்து கற்றுக்கங்கக்கா. ஃபால்ஸ் எல்லாம் வந்து 2 தையல் ஓரடிக்கிறேங்க்கா, அவ்வளோதான் இதனோட வேலை. கன்ஃபார்மாக இது வந்து கற்றுக்கங்க, ஈஸியான வேலை தான். இது த்ரெட்டு வந்து ஃபுல்லாக போட்டுலாம் எம்மிங் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போட்டு 2 டைமாக இல்லை 3 டைமாக போட்டு தான் நம்ம வந்து எம்மிங் வந்து கண்டினியூ பண்ண முடியும். லாங்காக போட்டெல்லாம் கரெக்டாக செய்ய முடியாது. ஒரு த்ரெட்டு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் 1 இன்ச் அளவுக்கு அந்த த்ரெட்டை வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டுட்டு இது உள்பக்கம் வந்து விடணும், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கற்றுக்கங்க பாருங்கள். அந்த முடிச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஜாயிண்ட் போட்டுன்னுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி பாருங்கள் இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த ஜாயிண்ட் வந்து முடிச்சிருக்கோம். அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட மறுபடியும் இன்னொரு லாக் பண்ணிட்டீங்களா அந்த த்ரெட்டு வந்து வெளியே வராது. அந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிற த்ரெட்டு உள்பக்கமாக வந்து விட்டுருங்க, ஓகேங்களா? இது விட்டால் மாமூலாக ரெகுலராக நீங்கள் கீழேருந்து இந்த ஃபால்ஸ் சாரீ ப்ளஸ்ஸு ஃபால்ஸ் 2 குத்திட்டு எடுங்கக்கா. பர்ஃபெக்டாக வந்து வரும். நான் சொல்லி கொடுக்குறத ஃபாலோ பண்ணுங்கள், எல்லோரும் கற்றுக்காங்க. ஓகேக்கா, இது நான் எம்மிங் பண்ண பின்னாடி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாங்க்கா. நம்ம இது இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா தையில் வந்து இப்போ நம்ம போட்டிருந்தோங்க இல்லையா, இதை வந்து நம்ம பிரித்து வந்து எடுத்துடலாங்க. இது தையல் இல்லாமல் கூட நம்ம வந்து செய்யலாங்க்கா. ஆனால் உங்களுக்கு வந்து லூஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஃபால்ஸு ஸ்டெடியாக வராது. அதனால் இந்த தையல் வந்து போட்டுக்கோங்க. இந்த தையல் போட்டுட்டு அந்த தையலை வந்து பிரித்து எடுத்துருங்க, தூர தையல் வந்து பிரிச்சுருங்க. இது நமக்கு வந்து தேவையில்லை. பாருங்கள், மேல் பக்கம் சுருக்கம் இல்லாமல் சாரீ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குங்க. நம்ம ஃபால்ஸ் வந்து எடுக்கிறது அதிகமாகவும் நீங்கள் குத்தி வந்து எடுக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க.